இன்னைக்கு நம்ம நண்பர்கள் ஒரு வீடியோ அனுப்பி இதை டீகோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. புரட்டாசி மாதம் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது, இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். முட்டை டிராவல் பண்ணிட்டு இருந்த என்னுடைய டிஃபன் பாக்ஸ்ல இப்போ முட்டை கோசு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. மீன் கனவு நிறைய வந்திருக்கு, இப்ப மீன்லாம் கனவுல வருது. இந்த வீடியோக்கெல்லாம் வச்சு தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, தமிழ்நாட்டில் கூடிய விகடன், தினமணி போன்ற பிரபல மீடியாக்களும் இதே மாதிரியான கருத்தை எழுதியிருக்கிறாங்க. ஈவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஆங்கில பத்திரிகை கூட இதே மாதிரியான கருத்தை எழுதியிருக்கிறாங்க. அசைவம் தவிர்ப்பதன் அறிவியலை பற்றி இருக்கக்கூடிய செய்திகளை எந்தெந்த மீடியாக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்கன்ற தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக சூரிய வெளிச்சத்தின் வலிமை புரட்டாசி மாதம் குறைந்து காணப்படும். மேலும் சூடாக இருந்த பூமி மெல்ல மெல்ல குளிர்நிலைக்கு மாறி வரும் இந்த நேரத்தில் அசைவ உணவை தவிர்ப்பதே இந்தியா போன்ற பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள வெப்ப மிகுந்த நாடுகளுக்கு பொருத்தமானது. பொதுவாக புரட்டாசி மாதம் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் மாதம். இத்தனை மாதமாக வெயிலால் சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் சூட்டை கிளப்பிவிடும். இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் மோசமானது, கெடுதல் தரக்கூடியது. இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை குறைக்கும், தேவையில்லாத வயிறு தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆக இவங்க எல்லாரும் விக்ஸ்ன்னு சுத்தி எழுதினாலும் இவங்க சொல்ல வர விஷயம் என்னவோ 3 பாயிண்ட் தான். புரட்டாசி மாதம் திடீரென வெப்பநிலை மாறுகிறது, அதனால் உடல் சூடு அதிகரிக்கிறது. மூன்றாவது, உடல் சூடாக இருக்கும்போது மேலும் சூட்டை கொடுக்கும் அசைவம் சாப்பிட்டால் நோய்கள் வரும். இதுதான் இவங்க சொல்கிற லாஜிக். இந்த 3 பாயிண்ட்டை 1 by 1 இப்போ டீகோட் பண்ண பண்ணுறோம். முதல்ல புரட்டாசியில் வெப்பநிலை எப்படி மாறுது, இதுக்காக சென்னையோட வெதர் ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். அதாவது புரட்டாசிங்கிறது செப்டம்பர் மிடில் ஆரம்பித்து அக்டோபர் மிடில் வரைக்கும் வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் சென்னையோட வெதர் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது ஏதாவது டெம்பரேச்சரில் மாறுதல் இருக்கான்னு பார்த்தாக்கா அப்படி ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. ஸோ நம்ம அப்போது போன வருஷத்தோட வெதர் ரிப்போர்ட்டையும் இப்போ பார்க்கலாம். அதுலேயுமே வந்துன்னா பெருசாக எந்த விதமான சேஞ்சஸும் பார்த்த மாதிரி தெரியல. பத்தாது 10 வருஷத்தோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ அந்த டேட்டாவே நம்மக்கிட்ட இருக்குது. அதுலேயுமே வந்துன்னா பெருசாக எந்த விதமான வெப்பநிலை மாற்றமும் இருக்கிற மாதிரி எந்த விதமான டேட்டாவும் இல்லை. இப்போ புரட்டாசி மாதத்தில் மழையோட அளவு எப்படி இருக்குன்ற டேட்டாவை பார்த்துடலாம். அதுலேயுமே ரேண்டமாக தான் இருக்குது. சில வருஷம் ஆகஸ்டில் நல்ல மழை, சில வருஷம் செப்டம்பர் நல்ல மழை, சில வருஷம் அக்டோபர் கூட நல்ல மழை. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி புரட்டாசியில் தான் அதிக மழை அப்படின்னு எந்த விதமான டேட்டாவும் இல்லை. எல்லாம் ரேண்டமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நவம்பர் டிசம்பர் தான் அதிக மழையே பெய்யுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆவணி மாதம் வரைக்கும் நார்மலாக இந்த டெம்பரேச்சரு சடனாக புரட்டாசி மாதம் ஆனோன்னு மாறுது அப்படின்னு சொல்கிறது உருட்டு. சென்னையோட ஒரு வருஷத்தோட வெதர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா 10 to 20 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் வெப்பநிலை மாற்றம் இருக்குது. இதை விட அதிக வெப்பநிலை மாற்றம் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இந்த உலகத்தில் நிறையாவே இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா ரஷ்யாவில் வெர்கோயன்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் 70 டிகிரி வரை வெப்பநிலை மாற்றம் ஏறக்குறைய இருக்குது. அதோட கம்பேர் பண்ணால் சென்னையோட வெப்பநிலை மாற்றம் என்பது ஒன்றுமே கிடையாது. கரெக்ட். ஆனால் அங்கே யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதும் இல்லை, சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு உடல் உபாதைகளும் வரதும் இல்லை. இன்ஃபேக்ட் ரஷ்யாவில் இருக்கிற 99% மக்கள் அசைவ உணவு பழக்கம் இருக்கிறவங்க தான். சரி, 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். புரட்டாசியில் நம்ம உடலோட சூடு அதிகரிக்கிறதா, இதை பற்றி நம்ம மருத்துவர்கிட்ட கேட்டுக்கலாம். நார்மலாக மனித உடலோட வெப்பநிலை, அதாவது கோர் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். இதிலிருந்து ஒரு 1/2 டிகிரி முன்ன பின்ன இருக்கலாமே தவிர அதை தாண்டி போகக்கூடாது. அப்படி அதிகமாக போச்சுன்னா அதுக்கு பேர் காய்ச்சல், குறைவாக போச்சுன்னா அதுக்கு பேர் குளிர் ஜன்னி. இந்த ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் வேணும். ஏன்னா இது அப்நார்மல், ஒரு நோய் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். புரட்டாசி மாதம் மனிதரோட உடல் சூடு திடீர்னு அதிகரிக்குதா? புரட்டாசி மாதம் திடீர்னு மனிதரோட உடல் வெப்பநிலை கூடுது அப்படின்னோ குறையுது அப்படின்னோ எதுவுமே கிடையாது. இப்போலாம் அமேசான்லேயே 100-200 ரூபாய்க்குலாம் தெர்மோமீட்டர் விற்குது. வாங்கி நீங்களே செக் பண்ணி பாருங்கள், புரட்டாசி மாதம் உங்கள் உடலோட வெப்பநிலை கூடுதா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 2வது பாயிண்ட்டும் உருட்டு. சரி வாங்க இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு போகலாம். உடல் சூடாக இருக்கும்போது மேலும் சூட்டை கொடுக்கும் அசைவம் சாப்பிட்டால் நோய்கள் வரும். இது நிஜமா அப்படிங்கிறத
குடல் உணவு பாதை சிறப்பு மருத்துவர்கிட்ட கேட்க. மருத்துவர் ராதா, MD/DM கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், ராதா மருத்துவமனை, ராஜபாளையம். சொல்லுங்க டாக்டர். இப்போ நம்ம அசைவம் சாப்பிட்றதுல என்னென்னா அதோட கண்டென்ட் வந்து புரோட்டீன் தான் அதோட மெயின் கண்டென்ட். அந்த புரோட்டீன் வந்து ஜீரணமாகி அமினோ அமிலங்களாக மாறுவதற்கு ஒரு சில வேதி வினைகள் வந்து நடக்கும். இந்த வேதி வினைகள் வந்து வெப்பத்தை வந்து வெளியிடும். உண்மைதான். அந்த வெப்பம் என்ன பண்ணும், உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே அதுக்கு வெப்பம் அதிகமானால் என்ன செய்யணுங்கிற ஒரு இயற்கையான வழிமுறைகள்லாம் இருக்குது. அதிக அளவு வேர்க்கிறது, நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை வந்து குறைக்கிறது, அந்த மாதிரி சில அதோட இயற்கையான வழிமுறைகளை வச்சு உடம்பு தன்னைத்தானே உடலோட வெப்பநிலையை வந்து சீராக வந்து வச்சுக்கிறோம். இதனால வந்து இது சூடாயிரும், இது குளிர்ந்துரும், இது நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே வந்து உடம்புக்கு வந்து தெரியாது. சரி, எப்போ தான் இந்த உடலோட வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சில கிருமிகள் நுழையுது, பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள் வந்து உள்ளே நுழையிறப்ப அதை எதிர்த்து வந்து நம்ம உடம்பு வந்து சண்டை போடும். நம்மளோட ரத்த வெள்ளையணுக்கள் வந்து சண்டை போடும். இந்த மாதிரி சமயங்களில் இன்டர்லூக்கின் 1, இன்டர்லூக்கின் 6, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா, இந்த மாதிரி ஒரு வேதி வினை இடைப்பொருள்கள் வந்து வெளியாகும். இந்த வேதி வினை இடைப்பொருள்கள் இந்த ஹைப்போதாலமஸ் சென்டரில் போய் நம்மளோட டெம்பரேச்சர் ரெகுலேட்டரி மெக்கானிசத்தை அதிகப்படுத்தி உடம்போட வெப்பநிலையை வந்து கூட்டும். ஸோ நீங்கள் நார்மலாக உணவு சாப்பிட்றப்ப இந்த மாதிரி எந்த ஒரு வேதி வினை இடைப்பொருள்களும் வெளியே வராது, அதனால வெப்பநிலை கூடாது. அதே சமயம் வைரஸோ பாக்டீரியாவோ உடம்புக்குள்ளே வர்றப்ப சில வேதிவினைகள்லாம் நடக்கும், அதனால வெப்பநிலை கூடும். அதை தான் நம்ம காய்ச்சல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு உணவுப் பொருள் சாதாரண நிலையில் நீங்கள் எடுக்கிறப்ப உங்கள் உடம்புல இருக்க மாற்றத்தை வந்து தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள சீர்தூக்கி கொள்ளக்கூடிய வலிமை வந்து நம்ம உடம்புக்கு ஏற்கனவே உண்டு. அதனால் நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆயிரும், பாடி சூடாயிரும், மண்டை குழம்பிரும் அப்படின்லாம் வந்து இவங்க சொல்கிற கட்டுக்கதையை வந்து யாருமே நம்ப தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி. இந்த 3வது பாயிண்ட்டும் உருட்டு. இவங்க அறிவியல்னு சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே உருட்டாதான் இருக்கு. இதுல எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லை. இன்னொரு வித்தியாசமான உருட்டை சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி புரட்டாசி மாசத்துல திடீர்னு குறையுதான். இதை பத்தி நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம். பொதுவாக மருத்துவ அறிவியலோட அடிப்படையில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தனிநபருக்கு தனிநபர் மாறுபடும். உதாரணமாக சின்னம்மை நோய் வந்தவருக்கு அந்த நோய்க்கான நோய் எதிர்ப்பு சக்தி அவர் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அவருக்கு திடீர்னு புரட்டாசி மாதம் வந்த உடனே அதோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு சின்னம்மை நோய் தாக்காது. அதே மாதிரி சின்னம்மை நோய்க்கான எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி இல்லாதவருக்கு புரட்டாசி மாதம் முடிஞ்சோடனே திடீர்னு இம்யூனிட்டி அதிகரிக்கவும் செய்யாது. ஸோ மருத்துவ அறிவியலோட அடிப்படையில் பொதுவாக ஒரு மாசத்துல திடீர்னு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அப்படிங்கிறதோ இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறதுமே ஒரு தப்பான விஷயம்தான். இதை இன்னொரு பெஸ்ட் ஆதாரம் வச்சு நம்மளால விளக்க முடியும். கோவிட் சம காலத்தில் இருக்கிற பிக் டேட்டா வந்து கோவிட். இந்தியாவில் கோவிட் அலை வந்தது இல்லையா, அதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற புரட்டாசி மாதத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல் அலை செப்டம்பர் 2020 குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதாவது புரட்டாசி மாதம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இரண்டாவது அலை 2021 ஏப்ரல் மே மாதம் தான் அதிகமாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக போயிட்டு இருந்தது. மூணாவது அலை 2022 ஜனவரியில் தான் வந்திருக்குது. ஆனால் இது எதுவுமே புரட்டாசி கூட மேட்சே ஆகலை. நியாயமாக பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்திருந்தா புரட்டாசியில் தானே அதிகமாக கோவிட் தாக்கி இருக்கணும். ஸோ இதுவுமே உருட்டு தான். புரட்டாசி மாதம் அசைவம் தவிர்க்கிறத பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லும்போது நண்பர்கள் பல பேர் நமக்கு சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், சீசனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதாவது பருவகால நோய்கள், அப்படி நினச்சிக்கிட்டு புரட்டாசி மாதத்தில் அசைவம் தவிர்க்கிறதுல என்ன தவறு இருக்குது? சீசனல் டிசீசஸ் அப்படிங்கிறது ஸ்விட்ச் போட்டா மாதிரி எல்லா வருஷமும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 15ஆம் தேதி முடிய போகிறது கிடையாது. அது மல்டிபிள் என்விரான்மெண்டல் ஃபேக்டரை வச்சு ஒவ்வொரு வருஷமும் வேறு தேதியிலையும் வரலாம். கிராஜுவலாக தான் போகுமே தவிர திடீர்னு ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் முடிஞ்சு போகாது. நீங்கள் சீசனல் டிசீசஸ்க்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணுமே தவிர கேலண்டர் அடிப்படையில் திடீர்னு ஒரு நாள் ஆரம்பித்து திடீர்னு ஒரு நாள் முடிகிறது தப்பு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அசைவம் சாப்பிட்றதுக்கும் இடையில எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி வருஷம் முழுக்க அசைவம் சாப்பிட்றோம், 1 மந்த் மட்டும் அசைவம் சாப்பிடாம என்னோட உடம்புல இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றுறதுல என்ன தப்பு இருக்கு டாக்டர்? நான்வெஜ் சாப்பிட்டா உடம்புல டாக்ஸின் சேரும் அப்படிங்கிறதே ஒரு தப்பான விஷயம். உடம்பை பொறுத்த வரைக்கும்
புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், மைக்ரோநியூட்ரியன்ஸ் அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து உணவை பார்க்குமே தவிர அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்லாம் பார்க்காது. இன்னொரு விஷயம், உலகத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறது அசைவம் சாப்பிட்ற உணவு பழக்கம் தான். அவங்க எல்லாருக்கும் டாக்ஸின்ஸ் என்ன உடம்புலையா இருக்குது. ஸோ அசைவம் சாப்பிட்றதுனால டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்கும், அதை டீடாக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டே வந்து மிகப்பெரிய மித்து, அதை நம்பவே வேண்டாம். தேங்க்யூ டாக்டர். அதாவது புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிட்ற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அன்யூஷுவலாக எந்த விதமான உடல் உபாதையும் வந்ததுக்கான தகவல் எதுவும் இல்லை. அதே போல் அந்த புரட்டாசி மாதத்தில் எந்த விதமான பெரிய மேஜர் அவுட் பிரேக்ஸ்க்கான எந்த தகவலும் இப்போ வரைக்கும் நமக்கு எதுவும் இல்லை. ஆன்மீக ரீதியாக எந்த உணவை சாப்பிட்ணும், எந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடியது தனிப்பட்ட நபரோட விருப்பம், அவங்களோட உரிமை. அதில் நம்ம தலையிடவே இல்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்றைக்கி டீகோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்படி டீகோட் பண்ணி பார்க்கும்போது அதில் எந்த விதமான அறிவியல் அடிப்படையும் இல்லை அப்படின்றது ரொம்ப கிளியராக தெளிவாகுது. எனவே மக்கள் இந்த மாதிரியான புரளிகளை நம்ப வேண்டாம். மீடியாக்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இது போன்ற அறிவியல் அடிப்படையற்ற பதிவுகளை வெளியிடுவதை தவிர்க்கணும். தேங்க்யூ.